காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு குறித்த இறுதி விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் தருகிறார். நிரஞ்சன், இந்த வழக்கில் தமிழக அரசின் தரப்பு வாதங்கள் என்னென்ன? வெங்கட், இன்றைய தினம் காலை சரியாக 10:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு தொடங்கி மாலை 4 மணி வரை மிக விரிவான ஒரு விசாரணையாகத்தான் நடைபெற்றது. கோர்ட் மூட் என்று சொல்வார்கள். அதாவது அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த விசாரணை நடைபெற்றாலும் கூட எந்த ஒரு இடத்திலும் சிறிய ஒரு லேகும் இல்லாமல் தொடர்ச்சியான ஒரு விசாரணையாகத்தான் இருந்தது. அதுவும் நீதிபதிகள் இன்று தமிழக அரசின் வாதங்களை முழுமையாக கேட்கும் அந்த ஒரு மனநிலையில் தான் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசும் இன்றைய தினம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல்வேறு முக்கியமான வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கர்நாடக அரசு அவர்களுடைய மண்ணின் தன்மைக்கு ஏற்றபடியான பயிர் வகைகளை அவர்கள் பயிர் செய்யாமல் நெல் போன்றவற்றை அவர்கள் பயிர் செய்வதனால் ஏராளமான காவிரி நீர் வீணாகின்றது. அவர்களது மண்ணின் தன்மையும் படிப்படியாக குறைந்து வருகின்றது. இது போன்ற தவறுகளை அவர்கள் செய்துவிட்டு தமிழக அரசின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நதிநீர் பங்கீடு என்று எடுத்துக்கொண்டமே என்றால் அது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயமாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை தொடர்பாகவும் அவர்கள் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட வேண்டும். இதுதான் சர்வதேச அளவில் நதிநீர் பங்கீடுகளில் இருக்கக்கூடிய விதிமுறைகளாக இருந்து வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது கர்நாடக அரசு தொடர்ந்து காவிரி நீரை அதன் ஃப்ளோவிலே, அதாவது அந்த வழித்தடங்களிலே விடாமல் தொடர்ந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று கூறி வருவது தொடர்ந்து எங்களை வஞ்சிப்பதாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 26 முறை, அதாவது நடுவர் மன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னரும் கூட 26 முறைக்கு மேல் தண்ணீர் தராமல் தொடர்ந்து தமிழக அரசை வஞ்சித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக மத்திய அரசிற்கு எத்தனை முறை எடுத்துரைத்தும் கூட அவர்கள் ஒரு செயல்படாத ஒரு இடமாகத்தான் அவர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள். கர்நாடக அரசிற்கு தொடர்பாக எந்த விதமான அழுத்தத்தையோ உத்தரவையோ மத்திய அரசு பிறப்பிக்காத ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் இருந்து வந்திருக்கின்றது என்ற பல்வேறு ஆதங்கங்களையும் இன்றைய தினம் முன்வைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதே கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தமிழக அரசு இந்த நாள் முழுவதும் ஒரு விசாரணையின் பொழுது தேவையில்லாத வாதங்களை முன்வைக்கின்றார்கள், அவர்கள் நேரத்தை விரயம் செய்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்தார்கள். தமிழக அரசு இந்தந்த விஷயங்களை மட்டும்தான் வாதிட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிக்கையினை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம், அது தொடர்பான விவரங்களை படிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு தமிழக அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. உச்சநீதிமன்றம் தமிழக அரசு என்ன மாதிரியான வாதங்களை வைத்தாலும் முழுமையாக அதனை கேட்க வேண்டும். நாங்கள் ஃபேக்சுவல் அடிப்படையில், அதாவது இருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் தகவல்களை கூறுகின்றோம், எமோஷனலுக்கு இதில் இடமே கிடையாது என்ற விஷயத்தையும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இந்த வாதங்களை ஏற்றவுடன் நீதிபதிகள் கர்நாடக அரசின் அந்த அரை மணி நேரம் பேச வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து அனைத்து வாதங்களையும் தமிழக அரசு வைக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். நாளைய தினம் கம்பாரிசன், அதாவது எந்தெந்த மாநிலங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு அட்டவணையை கொடுக்க சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அட்டவணையின் அடிப்படையில் நாளைய தினம் வழக்கு விசாரணையானது நாளைய தினமும் முழுமையாக நடைபெறவிருக்கின்றது. தமிழக அரசு ஒரு 10 நாட்களுக்கு இந்த வழக்கில் வாதங்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெங்கட், தொடர்ந்து கர்நாடகத்தின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொள்ளாத காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு பாரபட்சமானது என்று உச்சநீதிமன்றத்திலே அழுத்தமாக வாதிட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த 2 தரப்பு வாதங்களிலும் அழுத்தமாக யார் தரப்பு பதிவாகிறது? வெங்கட், இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் தமிழக அரசிற்கு வலு சேர்க்கும் வகையில் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வினை கேட்டிருக்கின்றார்கள். காவிரி நடுவர் மன்றத்தின் அந்த தீர்ப்பினை எதிர்ப்பதற்கோ அல்லது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வினை கேட்டிருக்கின்றார்கள். இது நேரடியாக கர்நாடக அரசிற்கு கேட்ட ஒரு கேள்வியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் மிக மிக தீவிரமாக இருந்து வருகின்றார்கள். இந்த கேள்வியினை மத்திய அரசிற்கு வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஏன் நடுவர் மன்ற தீர்ப்பினை அமல்படுத்துவதற்கோ அதனை செயல்படுத்துவதற்கோ வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்ற கேள்வியையும் கேட்டிருக்கின்றார்கள். என்னென்ன விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்ற ஒரு விஷயங்களும் கேட்டிருப்பதன் காரணமாக இதனை ஒரு சுமூகமாக அனைத்து தரப்பிற்கும் சமமான முறையில் ஒரு தீர்ப்பாகத்தான் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த வாதங்களை பொறுத்தவரை இன்று தினம்தான் தமிழக அரசு முதல் நாள் என்பதன் காரணமாக ஒரு ஆரம்பகட்ட ஒரு வாதங்களாகத்தான் இருக்கின்றது. இனி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் தான் இனி வரக்கூடிய நாட்களில் வைப்பார்கள். பிறகு மத்திய அரசு வாதங்களை வைத்த பிறகுதான் உச்சநீதிமன்றம் இதில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வெங்கட்.